ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாதாரண எலுமிச்சை உங்கள் வீட்டில் தினம் இருக்கும். ஆனால் அந்த எலுமிச்சை ஜூஸாக குடிக்கிறதுனால உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சையில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா? விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், பிளனவாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் B6 அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே எலுமிச்சையில் நிறைஞ்சிருக்குது. எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சருமத்தை அழகாக வச்சுருக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் விட்டமின் சி இருக்குங்க. விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சத்து தான். கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போல்லாம் 40 வயசை கடந்துட்டாலே கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்டவங்களாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு உதவியாக இருக்கும். அது மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக வரும்ல, அந்த பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பிம்பிள்ஸ் வந்ததுனால வந்தக்கூடிய பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவோ க்ரீம்ஸ் அப்ளை பண்ணியும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலையா? லெமன் ஜூஸை இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் லெமன் ஜூஸை டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை மட்டும் பண்ணிடாதீங்க. சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்திடும். முகத்தில் ஏற்படுள்ள அந்த சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் முதுமையை தள்ளி போடுறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களை வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து தரதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். தண்ணி ஒழுங்காகவே குடிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய பேர் டீ காஃபி தான் குடிப்பாங்க. நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறோம்ல, அந்த 6லேருந்து 8 மணி கேப்பில் தண்ணிங்கிறது ஒன்று நம்ம உடம்புல இல்லாமல் நீர் சத்து இல்லாமல் இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதும் இல்லை. காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரேடியாக தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் போர் அடிக்கும்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் லெமன் ஜூஸை குடிக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அது உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உணவுக்கு அப்புறமா அப்படி இல்லைனா காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் லெமன் ஜூஸை குடிக்கிறப்ப அது செரிமான நொதிகளை தூண்டுது. வயிறு உப்புசத்தை குறைக்கும், மலச்சிக்கலை குறைக்கும், வயிறு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும். நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா சிலருக்கெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிப்பட்டவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து லெமன் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடம்பு உறிஞ்சிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த லெமன் ஜூஸில் இருக்குதுங்க. நல்ல செரிமானம் வேணும் அப்படின்னீங்கன்னா லெமன் ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லெமன் ஜூஸில் சுகரோ சால்ட்டோ சேர்க்காமல் குடிக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஸ்வீட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் தேன், நாட்டு சர்க்கரை இது மாதிரி சேர்த்துக்கலாம். சிலருக்கெல்லாம் லெமன் ஜூஸ் குடித்தா சளி பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களாம் வெதுவெதுப்பான தண்ணியில் லெமன் ஜூஸை குடிக்கிறது கூடுதல் பலன் தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரி பருவ காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். சிறுநீரக கற்கள் உருவாகிற அபாயத்தை குறைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? லெமன் ஜூஸில் என்ன இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இது கால்சியம், ஸ்டோன் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்குது. ஏன்னா நிறைய வயசானவங்க தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. அதனால கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். கிட்னி ஸ்டோனும் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் லெமன் ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிறுநீரில் சிட்ரேட் இருக்குல்ல, அது அளவை உயர்த்துறதுக்கு பயன்படுது. கிட்னி ஸ்டோன் மறுபடியும் வராமல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கல்லீரல ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப, அது நம்மளோட கல்லீரல், குடல சுத்தி இருக்கும்ல, அந்த கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேத்துறதுக்கும், கெட்ட கொழுப்புகள கரைச்சு, மறுநாள் மலம், சிறுநீர் வழியா வெளில தள்ளி, கல்லீரல சுத்தமாவும், ஆரோக்கியமாவும் வச்சிருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த பானமா இருக்கும். இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பிளனவாய்டு அப்படிங்கிறது இந்த லெமன் ஜூஸில் இருக்குங்க. இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தை சுற்றி இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையும் ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓவராலாக பார்த்தோன்னா இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு லெமன் ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் பேட் ஸ்மெல் வருது. நல்லா ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் பேட் ஸ்மெல் வருதுன்னா அவங்களோட வாயில் கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான். அந்த மாதிரியான கெட்ட ஸ்மெல்லு வராமல் தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் அளவாக எடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடையே காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் அதை அழிச்சிரும். பற்களில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கும்ல அந்த கழிவுகளையும் ஈஸியாக வெளில தள்ளிரும். அதனால வாயில் ஒரு எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் புத்துணர்ச்சியோட ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். இரும்பு சத்து உறிஞ்சுதலை அதிகப்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சாப்பிட்ற கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றப்ப அதனால் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் இரும்பு சத்தையும் நம்ம உடம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படியே நம்ம உடம்புக்கு போய் சேரும். நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அப்படின்னா கொய்யாப்பழம், அப்புறம் நெல்லிக்காய் இதில் தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதை விடையும் அதிகமான விட்டமின் சி இந்த லெமன் ஜூஸில் இருக்குதுங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் சுடுதண்ணி இருக்குல்ல, அதில் ஹாஃப் லெமனை பிழிஞ்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை இயற்கையான முறையில் சூப்பராக குறைஞ்சிரும். உடம்பில் இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாம் எரிச்சிரும். லெமனில் அதிக அளவு கொழுப்பை இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. லெமன் ஜூஸை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை ஈஸியாக குறையும். லெமன் ஜூஸ் குடிக்கிறதுடையே உடற்பயிற்சியும் நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப சீக்கிரத்தில் உடல் எடை கம்மியாகும். இதனால தேவையற்ற கலோரிகள் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை ஈஸியாக குறைஞ்சிரும். இவ்வளவு நேரம் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ சரியான முறையில் லெமன் ஜூஸ் எப்படி எடுத்துக்கிறது, எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? சிறந்த நேரம்னா காலையில் உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஆனால் சிலருக்குலாம் சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறப்ப வயிறில் புண், எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால காலையில் உணவுக்கு அப்புறமா அப்படி இல்லைனா மதிய உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. வெயில் காலங்களில் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் குடிக்கிறப்ப அது கூடுதல் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். இந்த லெமன் ஜூஸோடையே புதினா, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். யாரெல்லாம் இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகபட்சமாக எடுத்துக்கிறதா இருந்தால் 2 டம்ளர் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேணாம். இந்த வீடியோவில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். Thank you. Bye.